என்னதான் சட்னி வைக்கன்னு குழப்பத்துல இருக்கீங்களா? இன்னைக்கு இந்த பூண்டு கார சட்னியை ட்ரை பண்ணி பாருங்க. 2 தோசை எக்ஸ்ட்ரா சாப்பிடுவாங்க. ஒரு பேன்ல 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 3/4 கப் பூண்டு, 1/4 கப் சின்ன வெங்காயம், 10 வரமிளகா, 2 காஷ்மீரி மிளகாய் போட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் மட்டும் வதக்கி எடுத்துக்கோங்க. இது பாத்தீங்கன்னா ரொம்ப வதங்க கூடாது. பூண்டு சின்ன வெங்காயத்தோட பச்சை வாசனை மாறினா மட்டும் போதும். கலர் மாற வேண்டாம். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா சின்ன நெல்லிக்காய் சைஸ்ல புளி சேர்க்கிறேன். இந்த புளியும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா பெரட்டி எடுத்ததுக்கு அப்புறமா இது ஆறுனதுக்கு அப்புறமா தேவையான அளவு தண்ணியும் உப்பும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா சட்னியை தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு கருவேப்பிலை போட்டு பொரிய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க சட்னி இந்த எண்ணெயோட சேர்த்துருங்க. சட்னியில அதிகமா தண்ணி சேர்க்க தேவையில்லை. இந்த அளவு கெட்டியா அரைச்சிக்கோங்க. நல்லா ஒரு 2 வாட்டி பரட்டிட்டு உடனே கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப நேரம் எண்ணெயில் கொதிக்க விட வேண்டாம். இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த சட்னி பார்த்தீங்கன்னா நல்லா கமன்னு பூண்டு மணத்தோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசையோட ரொம்பவே அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. சீக்கிரமாக செஞ்சிடலாம். பூண்டு சின்ன வெங்காயம் உரிக்கிற வேலை மட்டும்தான், மித்தபடி சீக்கிரமாக செஞ்சிடலாம். இந்த சின்ன வெங்காய கார சட்னியோட சூடா இட்லி சாப்பிட்ற டேஸ்ட் எதுக்குமே ஈடாகாதுங்க. சின்ன வெங்காயம் கார சட்னி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் 1 கப் சின்ன வெங்காயம், 4 பல் பூண்டு சேர்த்து கண்ணாடி பதம் வந்ததுக்கு அப்புறமா இதில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாவும், கலருக்காக 2 காஷ்மீர் மிளகாய், சின்ன நெல்லிக்காய் சைஸ்ல புளியும் சேர்க்கிறேன். சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா கலர் மாதிரி வதங்கணும்னு அவசியம் இல்லை. பச்சை வாசனை மாறி இந்த அளவுக்கு 3/4 வாசி வதக்குனாலே போதுமானது. தேவையான அளவு உப்பு சேர்த்து ஆறுனதுக்கு அப்புறமா அரைச்சிருங்க. அரைக்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சமா தண்ணி சேர்த்து கரகரப்பா அரைச்சிக்கோங்க. தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெயில கடுகு கருவேப்பிலை அரைச்ச சட்னி இதோட சேர்த்து ஒரு 10ல இருந்து 20 செகண்ட் நல்லா சூடா இருக்க எண்ணெயில பரட்டிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிருங்க. அப்புறம் என்னங்க, சுட சுட இட்லியோடையோ இல்ல மெத்துன்னு ஊத்துன கல் தோசையோடையோ இந்த சட்னியை தொட்டு சாப்பிடும் போது அமிர்தமா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. 2 நிமிஷத்துல சீக்கிரமா இட்லி தோசைக்கு சாப்பிட்ற மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சட்னி பண்றதுக்கு 1/2 கப் பொட்டுக்கடலை எடுத்திருக்கிறேன். பொட்டுக்கடலை கொஞ்சம் கிறிஸ்பியா புதுசா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 3 பல் பூண்டு, சின்ன இஞ்சி, 3 வரமிளகா, 2 காஷ்மீரி மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், 1/2 டீஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா பொடி பண்ணிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த சட்னியில உப்பு காரம் புளிப்பு மட்டும் கொஞ்சம் தூக்கலா வச்சுக்கோங்க. அப்ப டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். தாளிக்கிறதுக்கு கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டிங்கன்னா 2 மினிட்ஸ்ல சட்னி தயாராயிடுச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.